ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி கிரக நிலை நல்லா இருக்குதுங்க. ராசிக்கு 10ஆம் இடம் வளர்ப்புறது. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, தசம அங்காரகனாக இருக்கிறாரு. சூரியனும் வராரு, 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. ஸோ மார்கழி மாதம் முழுக்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். கர்மம்னா என்ன? தொழில், வியாபாரம், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லா வினைகளும் அதுதான் சேர்க்கும். சரியா? ஸோ இனிமேல் மீனராசினியர்கள் செய்கிற எல்லா காரியமுமே சிறப்பாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாருமே 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. புத்தாண்டு பறக்கும்போது 2026 பறக்கும்போது ராசிக்கு வேண்டிய 2-9 கூடிய செவ்வாய் தன குடும்ப வாக்கு சனாபதி, பாக்கிய சனாபதி. அதாவது குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகிறவர், கையில் காசு படத்தை கொடுக்குறவர், ஒரு நிம்மதியை கொடுக்குறவர், தொட்ட காரியத்தை தொடங்க வைக்கிறவர், வெற்றி மேல் வெற்றியை கொடுக்குற செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து சூரியன் 6 கூடியவன், அரசாங்க கரகம், ராஜகரகம், ராஜா பகவத். அவரை ராஜா பகவத்துன்னு சொல்லலாம். அவர் தான் வீட்டுக்கு மறையாமல் 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவீங்க அடுத்த வருகின்ற நாட்களில். மார்கழி மாதம் மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்து 7-4 கூடியவன் யார்? புதன் பகவான், சுகஸ்தானாதிபதி. உங்கள் உடல்நலத்தை பேணியாக்குறவர், குடும்பத்தை காக்கிறவர், கணவன் மனைவி உறவை பேணுறவர், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் எல்லாத்துக்கும் புதன் தான். இந்த வீடியோ பதிவு முக்கியமான வீடியோ பதிவு. இதில் நான் உங்களுக்கு நியூ இயர் பலன்களை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சில பரிகார வழிபாடை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வெள்ளி மோதிரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். நிறைய நேரம் பார்த்துருக்குறீங்க, நிறைய நேரம் சந்தேகம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி சந்தேகம் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? சில பேருக்கு வலது கையா இடது கையா எல்லா கையும் சொல்லியிருக்கேன். நான் எந்த கையில் போடணும், எந்த வரலில் போடணும், லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு லக்கணம் தெரியலைன்னா நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் போடுங்க. சரியா? அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், முழுமையாக கேளுங்க. முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். புதன் 7-4 கூடியவன், சுகஸ்தானாபதி, வீடு, மனை, வண்டி, வாகம், தாயார், அன்பு, இணக்கம் எல்லாத்துக்கும் உள்ளவர் அவர் தான். புதனும் இப்போ 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். 9ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ நல்லாயிருக்கும். புதன் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறனால ஆள் கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். குறிப்பாக ஆள் எப்படின்னா ஒரு ஜனரஞ்சகமாக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலைனா என்ன? நிறையா இருக்குது. ஆயக்கலை 64 இருக்குது. ஸோ அந்த கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக இசை, இயல், நாடகம், ஓவியம், சிற்பம், இப்படி பலதரப்பட்ட கலைகள் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கைவினைப் பொருள் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படித்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சிவில் இன்ஜினியர்ஸ், டாட்ஸ்மேன், ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், டிசைனிங் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராரு. 9, 10, 11. அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் ராசிக்கு குரு பார்வைக்கு வருவார். குரு ராசிநாதன் பார்வைக்கு வருவார். ஸோ நல்லா இருக்குது. ஸோ கிரகங்கள் எல்லாமே வலுத்து இருக்குது. நியூ இயர் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் பிறக்கு, 10-4 தான் பிறக்கு, 2 கேந்திரத்தில் பிறக்கு, விஷ்ணு சக்கரத்தில் தான் பிறக்கு. மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நியூ இயர் அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நியூ இயர் அன்றைக்கி உங்களுக்கு குருமங்கல யோகம், சிவராஜ யோகம், சுக்கராதித்ய யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகங்கள். குரு செவ்வாய் பார்க்கறது குருமங்கல யோகம். குரு சூரியன் சந்திப்பு சிவராஜ யோகம். அடுத்து குரு சந்திரன் சேர்ந்துருக்குது, குருச்சந்திர யோகம். உங்கள் ராசிக்கு 5 கூடியவன் சந்திரன், ராஜ யோகாதிபதி, குருவோட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. ஸோ நியூ இயருக்கு பின்னாடி நல்லாயிருக்கும். நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் சொல்கிறேன் சார், ஆனால் சனி பகவான் இருக்கிறாரு, 7 சனியாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் இப்போ நிலையை குறைக்கிறாரு. இப்போ அவர் தை மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் அவர் ராசியில் இருந்தாலுமே, வக்கரகதியிலேருந்து வெளியே வந்தாலுமே பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் தான் நிற்கிறாரு. ஸோ பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் போது ஒரு வகைக்கு பரவாயில்ல. உங்கள் ராசிநாதோட நட்சத்திரம் தான். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு சனி பகவான் 11-12 கூடியவன், லாபஸ்தானாபதி, விரயஸ்தானாபதி 1-10 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வழியே, மற்றபடி லாபம் இருக்கும். சரியா? தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இல்லாமல் இருக்காது, ஆனால் அலைச்சலோட ஆதாயம் இருக்கும். எந்த அளவுக்கு அலைஞ்சு திரிஞ்சு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். ஸோ சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் ஜனவரி 22 வரைக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சுயசாரம் எடுப்பார், உத்திரட்டாதி 1ஆம் பாதம் எடுப்பார். அதுக்கு பின்னாடி நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் வீடியோவை. சரியா? இன்னும் ஜனவரி 22க்கு நாள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் 40 நாட்களுக்கு மேலே இருக்குது. சரியா? 40 நாட்கள் இருக்குது. ஸோ 40 நாட்களுக்கு பலன்கள் நல்லா இருக்குது. இப்படியே போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் இப்போ சனி பகவான் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா? வக்கரகதியிலிருந்து நேரம் வந்தாலுமே மீனராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதனால் கவலைப்படாமல் இருங்க, காரியத்தை பண்ணுங்க. செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு.
ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா நல்லா குடும்பத்தை நல்லா பாதுகாத்துக்குருவார். அப்பா வழி உறவுமுறை நல்லாயிருக்கும். பங்காளிகள் அங்காளிகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோல் பேர் புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும். அரசாங்க விஷயத்துகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, உத்தியோகத்தில் யூனிஃபார்ம் சர்வீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி கார்டு, இப்படி நிறைய வேலை சொல்லலாம். அதுபோக சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டட கலைஞர்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பாய்லர், அப்புறம் இன்ஜின் இது சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மட்டன் ஷாப் வச்சுருக்கவங்க, இறைச்சி கடை வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ செவ்வாய் இப்போ 10ஆம் இடத்துல தசமங்கரான இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. 10ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் சனி பகவான் பாரிக்கு வராரு. ஸோ சனி பகவானோட வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா சனி பகவான் எல்லாத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் பார்வையால் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் எல்லாத்தையும் பார்ப்பார் ஒரு காலகட்டத்தில். அதனால் சனி பகவானோட வழிபாடு பண்ணிக்கோங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக இருங்க. பலனையும் சொல்கிறேன், வழிபாடு பரிகாரத்தையும் சொல்கிறேன். சரியா? பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். என்றைக்கு எந்த வழிபாடு எப்படி பண்ணணும்னு பொறுமையாக சொல்கிறேன். 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் ஒரு அதிகாரத்தை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார். ஆள் நல்லா இருப்பீங்க. தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணினீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க விசுவாசமாக இருப்பாங்க, பணிந்து நல்லபடியாக செய்வாங்க. நீங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. சரியா? ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா வேலை பார்ப்பீங்க. ஒர்க்கிங் பார்ட்னராக வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். சரியா? நல்ல பொருள் நிறைய சரியும். ஆள் நல்லா தேக்குமர கட்ட மாதிரி திடகாத்திரமாக இருப்பீங்க. உடல் வலிமை பெறும். எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியாக செய்வீங்க. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வெற்றி, இந்த 3மே தாரக மந்திரமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகல காரியத்திலும் சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. அதுபோல் குரு பக்தி இருக்கும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்குது. சிவசுப்பிரமணிய யோகம். முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சிவன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானை வழிபடுகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ சனி தோஷம்னாங்க சிவன் கோயிலுக்கு போகலாம். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கே போய் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அதுபோக தெய்வ பக்தியும் இருக்கும், குரு பக்தியும் இருக்கும். எந்த ஒரு முயற்சியில் வெற்றி இருக்கும். வெற்றி மேல் வெற்றி இருக்கும். சொத்து பத்து சேர்க்கறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பூமி சேர்க்கலாம். இடம் மனை வாங்கி போடுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோல் விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் வியாபார கிரகமும், சூரியன் நிலத்துக்குரியவனும், பூமிகாரகன் நிலத்துக்குரியவனும், சூரியன் விவசாயத்துக்குரியவனும் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் அவர் வருவார், தோட்டத்துக்கு வருவார். பூக்கள், தோட்டம் இதுக்கெல்லாம் சுக்கிரன் வருவார். ஸோ தோட்டம், விவசாயம், தோட்டம், தென்னை மர தோட்டம், தென்னை பண்ணை, பூந்தோட்டம் இப்படி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குரோட்டன்ஸ் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சில நேரம் கொஞ்சம் கோவப்படுவீங்க, படாப்பட்டாக இருப்பீங்க. ஏன்னா 2 கூடைவன் சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறார் 10ஆம் இடத்துல. தொழிலில் சில நேரம் பொறுமை இழந்து போயிடுவீங்க. அதிகமாக வேலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி அதிகமாக இருக்கும். ஆர்டரில் அதிகமாக வரும். உங்களால் சமாளிக்க முடியாது. ஒரே நேரத்தில் எல்லோரும் கேட்பாங்க. ஆர்டர் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் பிரித்து செய்யுங்க. சரியா? எதில் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஊதியத்துக்கேற்ற உயர்வும் கிடைக்கும். புதிய தொழில் இந்த காலகட்டத்தை தொடங்கலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கு பொன்னான நேரமாக இருக்குது. அதனால் இந்த மார்கழி மாதம் முழுக்க உங்களுக்கு மிகச்சிறப்பாக வந்ததாக பார்க்கப்படுகிறது. நியாய நீதியாக இருப்பீங்க. சரியா? எதுலேயும் தர்மத்துக்கு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பீங்க. அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் மந்திரி பதவி பெரிய லெவலில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுவும் 10ஆம் இடத்துல சூரியன் நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க. 6 கூடைவன் 10ஆம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்தை நல்லா செய்வீங்க. சரியா? உத்தியோகத்தை மிகச்சிறப்பாக எடுத்து செய்வீங்க. நல்லாயிருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேலதிகாரியோட கட்டுப்பட்டு நடப்பீங்க. மேலதிகாரியோட செல்வாக்கு இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல தன லாபங்கள் இருக்கும். தனம்னா என்ன? காசு தான். நல்ல வரும்படி இருக்கும். எக்ஸ்ட்ரா வரும்படிலாம் வரும். நல்லா பண்ணுங்க. சரியா? வாய்ப்பு இருக்கும்போதே அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. காற்று இருக்கும்போதே தூத்துக்கோள் அப்படி சொல்கிற மாதிரி இந்த நேரமே நல்லா தூத்திக்கோங்க. இந்த நேரம் காற்று அடிக்கு, அதிர்ஷ்ட காற்று அடிக்கி நல்லா தூத்து விடுங்க. நல்ல லாபம் வரும். காற்று இருக்கும்போதே தூற்றிக்கொள். அது மாதிரி தான். சரியா? நல்லாவும் இருக்குது. சனி பகவான் ஜனவரி 22 வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ 2026 ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. மீனராசிக்கு கொஞ்சம் இருந்தீங்க, நீங்கள் விரைய சென்னையில் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்கிற மாதிரி 2026 ஆரம்பம் அமோகமாக இருக்குது. நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க. அரசாங்கத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல்வாதிகள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க தொடர்புடைய பணி பதவியில் நல்லபடியாக இருக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு பிடிப்பு இருக்கும், ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். கட்சி தலைமை உங்களை மதிப்பாங்க. கட்சி தலைமை கிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். திடீர் வாய்ப்பு வசதிகளும் கூடும். பதவி லாபங்கள் இருக்கும். பதவி உயர்வு இருக்கும். அரசியலில் கட்சியில் ஏதாச்சும் போஸ்டிங் கிடைக்கும். ஒன்றியம், மாவட்டம், கிளை, கழகம் இப்படி சொல்கிறாங்கல்ல, கட்சியில் நிறைய போஸ்டிங் இருக்குது. அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. எல்லாத்தையும் அனுசரித்து போங்க.
நல்ல விதையாக பார்க்கப்படுகிறது. ஷார்ட் பீரியடில் நிறைய பணம் சேர்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மீனராசி நேயர்களுக்கு குறுகிய காலத்தில் நல்ல பணம் சேர்ப்பீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா? தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கலை தொடர்பான காரியங்கள் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கும் நல்லாயிருக்கும். படைப்பாளிகள் நீங்கள் டைரக்டராக இருந்தாலும் சரி, கதை வசனம் எழுதுறவா இருந்தாலும் சரி, மற்ற படைப்பாளி இருந்தாலும் சரி, மற்ற தொழிலில் படைப்பாளிகள், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார், நான் டிசைன் பண்ணுறேன், ஒரு மிஷின் டயக்ராம் பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐடி எதாக இருந்தாலும் சரி, க்ரியேட்டிவாக இருக்கிறவங்க, ஒரு காரியத்தை உருவாக்குறவங்க, அது படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காத பாமராக இருந்தாலும் சரி. ஒரு படிக்காத பாமரன் வந்து மனதுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு சிலையை வடிக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அதுவும் க்ரியேட்டிவ் தான், அது படைப்பு தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை இழந்தாலும் காணும்படி செய்தான். அது மாதிரி கண் இழந்தவளும் தொட்டு பார்த்து ரசித்து செய்கிற அளவுக்கு கற்சலை அமைப்பவர்களும் எல்லாருக்கும். சிற்பக்கலை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிற்பக்கலை செய்கிறவங்க, நகை செய்கிறவங்க, ஆபரணங்கள் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெரும்பு இருக்கும், பெருமை இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எப்போ 10ஆம் இடத்துல சுபகரங்கள்லாம் வருதுன்னா நல்லா இருக்குங்க. அதுபோல் சுக்கிரன் 3-8 கூடியவன் வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. தான் வீட்டுக்கு 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வருகிற டிசம்பர் 22க்கு மேலே சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்லது தான். இப்போயும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கலை நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் உடன் பிறந்த இளைய சகோதர வழியிலையும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? உடன் பிறந்த இளைய சகோதரர், தம்பி தங்கச்சி வழியில் நல்லாயிருக்கும். குறிப்பாக தங்கச்சி வழியில் உங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருப்பீங்க. சரியா? 10ஆம் இடத்தை வேறு குரு பார்க்குறாரு. அதுபோக 10ஆம் இடத்துக்கு வர புதன் வராரு. புதன் வந்து 9, 10ஆம் இடத்துல இருக்கார். கர்ம சாணத்தில் இருக்கனால எழுத்து வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். ரிட்டன் ஒர்க்ஸ் பார்க்குறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, நாவல் ஆசிரியர்கள் நல்லாயிருக்கும். அதுபோல் இதிகாசம் சம்மந்தப்பட்டவங்க, தொல்லியல் துறையில் இருக்கிறவங்க, புராணம் இதிகாசம் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். கோயில் குருக்கள், வேத விற்பனர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாக்கு சாதுரியம் இருக்கும். பேசி பிழைக்கிறவங்க, டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், யூடியூப்பில் பேசுகிறவங்க, யூடியூப்பில் அரட்டை அடிக்கிறவங்க, அப்புறம் அரசியல் கட்சியை பற்றி பேசுகிறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சங்கீதம் என்ன? மியூசிக் தான். மியூசிக் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதை தான் முதல்ல சொன்னேன் நான். இயல், இசை, நாடகம்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஜெனூனாக இருப்பீங்க. சரியா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்க மாட்டீங்க. எதை பார்த்தாலுமே மனதுக்குள்ளே ஏற்றுக்கிட்டு இது தேவை, இது தேவையில்லைன்னு ஒரு ப்ராம்ப்டாக வாழுவீங்க. செதுக்கி வச்ச மாதிரி இருப்பீங்க. சிறப்பாக இருப்பீங்க. சாஸ்திர ஆராய்ச்சியும் உண்டு. ஆச்சார அனுசாசனம்லாம் நல்ல விதமாக பார்ப்பீங்க. புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஸோ மீனராசிக்கு வந்து பலன்கள் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் வலுப்புறதுனால சுகப்படுவீர்கள். 4ஆம் இடத்துலையும் குரு வந்துட்டார். சரியா? குரு 4ஆம் இடத்துலேருந்து சந்திரன் கூட சேர போகிறார். அடுத்து நியூ இயர் அன்றைக்கி சந்திரன் வந்து இன்றைக்கி உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறாரு? ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 6ஆம் இடத்துக்கு நல்லதாக. அடுத்து 7ஆம் இடத்துக்கு வருவார். நல்லது தான். ஸோ சந்திரனுடைய நிலைப்பாடு அடுத்தடுத்து நல்லா தான் இருக்குது. சரியா நேர்களே? சரி, அப்படியே பார்த்தோம்னா பலன்களும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. அடுத்து சனி பகவான் ராசியில் வந்து நல்ல சார் எடுக்கிறாரு. பூரட்டாதி 4ஆம் பாதம் எடுக்கிறாரு. நேர்கதியில் பயணிக்கிறாரு. வக்கரகதியிலேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ சனி பகவான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால பலன்களும் நல்ல விதமாக இருக்குது. சரியா நேர்களே? மீனராசிக்கு வந்து சனி பகவானை வந்து ரொம்ப இடைஞ்சலாம் பண்ண மாட்டார். அவரும் வந்து பங்குக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சனி பகவானால் என்ன பலன்கள் சார் கிடைக்கும் அப்படின்னா, மீனராசிக்காரர் சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். சாதகமான சூழலை கொண்டு வருவார். வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு அனிச்சமான லாபம் இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கினா நல்லா செய்வார். சனி பகவான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 2ஆம் தர தொழில் கரகம். முதல் தர தொழில் கரகம் சூரியன். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். முதன்மை தொழில், பிரின்சிபல், ப்ராப்பரேட்டர், ப்ரொடியூசர், நிறைய முதலீட்டாளர், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி பகவான் 2ஆம் தர வருவார். சப்கான்டிட்டு பேக் டு பேக் எடுக்கிறதுல வருவார். அவர் இப்போ ராசியில் இருக்கிறார். ராசியிலேருந்து 7ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறனால தொழிலில் சில பின்னடைவு இருக்க தான் செய்யும். ஆனால் 10ஆம் இடம் வழுக்குது. குரு பார்வையும் இருக்கிறதுனால ஓரளவு நியூட்ரலாக போயிடும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். சரியா? ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வந்து லக்கணம் ராசிக்கு 3, 6, 9, 10, 11ஆம் இடத்துல இருக்கணும். ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கணும். ரிஷபத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், அடுத்து வந்து விருச்சிகத்தில் இருக்கலாம், தனுசில் இருக்கலாம், அடுத்து வந்து மகரத்தில் இருக்கலாம். இந்த இடத்துல இருக்க பிறந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். ராசிக்கு லக்கணம் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர் வந்து நான் சொன்ன 3, 6, 9, 10, 11 இருக்கணும். குறிப்பாக ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் சனி பகவான். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். கடகலக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டார். ஸோ கடகலக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சனி பகவானை ரொம்ப வழிபடணும். அடுத்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த லக்கணம் அந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டார். விருச்சிகம், மேசம், கடகம், சிம்மம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் அந்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது. இவங்க தான் வழிபாடு பண்ணணும்.
சரி, அது என்ன வழிபாடுன்னு பின்னாடி சொல்கிறேன். தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. சரியா, ரொம்ப கெடுக்க மாட்டார், முதலுக்கு மோசம் இல்லை. இப்போ சனி பகவான் வந்து தொழில் இருந்த மந்த நிலையில் விளைக்கிறவார். இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால 10 கூடியவன் சாரத்தில் இருக்கிறதுனால தொழிலில் இருக்க மந்த நிலையெல்லாம் சரியாக போயிடும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக சூடு பிடிக்கும், நல்ல லாபம் இருக்கும். அதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சம்பள உயர்வு வரும். உத்தியோகத்தில் இருந்த இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, நிலுவை, ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபரு, உத்தியோக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போயிடும். சனி பகவான் ஒரு உத்தியோக கிரகம் அல்லவா, அதனால் அவர் இந்த உத்தியோக சம்மந்தப்பட்ட காரியங்களை செஞ்சிருவார். எந்த ஒரு சவாலையும் எதிர்ப்பீங்க. சரியா, சவாலை எதிர்க்கிற தகுதியை திறமையை வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சனி பகவான் தாக்கத்திலேருந்து வெளிவரதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, அதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது, அதை சொல்கிறேன், ஒன்றுனா செய்யுங்க. சனி பகவான் தாக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா சனிக்கிழமையில் அனுமான் வழிபாடு பண்ணணும். இது எல்லாருக்கும் தெரியும். சரியா, அதுபோல் சில பேர் ஜாதகத்தில் மாந்தி நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். மாந்தியும் சனி பகவானும் தொடர்பில் இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. மாந்தியுடைய 2ஆம் பார்வை, 12ஆம் பார்வை, 7ஆம் பார்வையில் சனி பகவான் வந்துட்டாரா நல்லா இருக்காது. அதோட மாந்தியோட சனி பகவான் சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். எப்போயுமே 7 சனி நடக்கும்போது ஜனன ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து செக் பண்ணணும். உங்களுக்கு பிடித்த ஜோசியர்கிட்ட கொடுத்து தரவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு சனி திசை நடக்க போகிறது கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதிக்கெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து சனி திசை வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும். சரியா, ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து சனி திசை வர்றதுக்கு வராமல் கூட போயிடலாம். சரியா, ஆனால் சனி புத்தி நடக்கும். எல்லாத்துக்குமே சனி புத்தி நடக்கும். கேது திசையில் சனி புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தி வாட்டி எடுக்கும். சரியா, இந்த 4 திசையில் சனி புத்தி வாட்டி எடுக்கும். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த 4 திசையில் கேது திசையும் அப்படி தான். சரி, இந்த 5 திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க வாட்டி எடுக்கும். அவங்க இந்த 7 சனியில் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் இந்த வீடியோவோட ஒரு மைய புள்ளிக்கு வந்திருக்கோம், அடிநாதத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் அடிநாதம். இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பலன்கள். இப்போ தான் பிரச்சனைக்கு வந்திருக்கிறோம். பிரச்சனை யாருக்கு சார் இருக்கும்? கேது திசையில் சனி புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தி. இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கும். இவங்க தான் அனுமான் வழிபாடு பண்ணணும், சிவன் கோயிலுக்கு போகணும், காலபைரவர் வழிபாடு பண்ணணும், காகத்துக்கு உணவு வைக்கணும், நல்லெண்ணெய் தீபம் போடணும். அதுபோக வாரம் சனி புதன், ஆண்கள் வந்து சனி புதன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியலைன்னா நைட்டில் தூங்கும்போது தொப்புள்ள 4 சொட்டு எண்ணெயை ஊற்றிட்டு தூங்கிடுங்க. நல்லது, உடம்புக்கு நல்லது, உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும். அதுபோக வந்து சனி பகவான் சூரியனை பார்க்குறாரு, செவ்வாயை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் உடல் உபாதை வரும். ஏன்னா 4ஆம் இடத்தை வேறு பாவக்கர தொடர்பு இருக்குது. குரு இருந்தாலுமே உடல் உஷ்ணமாகி சில உடல் பிரச்சனைகள் வரும். அதனால் தொப்புள்ள தேங்காய் நல்லெண்ணெய் ஊற்றுறது நல்லது. இதை வந்து நான் ஒரு ஜோதிடராக சொன்னாலும் ஒரு வைத்தியர் மாதிரி சொல்கிறேன். ஏன்னா தொப்புள் வந்து ஒரு முக்கியமானது. நவதுவாரத்திலே வந்து தொப்புள் முக்கியம். தொப்புளில் ஊற்றுனீங்கன்னா உடலுக்குள்ளே போயிடும். சரியா, சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் நல்லெண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. அவங்களாம் தொப்புளில் ஊற்றிக்கலாம். தொப்புளில் ஊற்றி ஒரு ஈரத்துணியை போட்டு படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். டெய்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்தில் 2 நாள் செய்யுங்க. சனி புதன் செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சனி புதன் வந்து நல்லெண்ணெய் உடம்புல ஏறணும். அவ்வளோதான் சாமி. நீங்கள் தலையில் சேர்த்தாலும் சரி, தொப்புளில் விட்டாலும் சரி, எதில் விட்டாலும் சரி, நல்லெண்ணெய் வந்து உடம்புல சேரணும். சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சனி தோஷம் தீரும், உடலும் நல்லபடியாக இருக்கும். சரி, உடம்புல உஷ்ணம் சரியாக பெறும். உடம்புல மொத்தம் 3 இருக்குது: பித்தம், கபம், வாயு. இதை வந்து பித்தத்தை சரி பண்ணுறவர் சனி பகவான். பித்தம் சரியாச்சுன்னா வாயு சரியாயிரும், வாயு வெளியே போயிடும். கபம் அது நீர், சுக்கரன், சந்திரன். சுக்கரன் சந்திரனுக்கு வந்து நான் தனியாக வழிபாடு சொல்கிறேன் நான். சரியா, சில பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கும், உடம்புல சில நீர் பிரச்சனைகள் இருக்கும். அவங்களாம் வந்து பௌர்ணமி தோறும் சந்திர வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் 7, 8, 9 வந்து சுக்கர வழிபாடு பண்ணணும். அதுமாதிரி பித்தம் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றணும். சரியா, உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு. அடுத்து வாயு தொல்லை இருக்கிறவங்க வந்து குரு பகவானை வழிபடணும். குரு சனி பகவானை வழிபடணும். அதுக்கு தான் சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு சரியாக போயிடும். ஸோ சிவன் கோயில் வந்து உங்களுக்கு சால சிறந்தது. இருந்தாலும் நியூ இயர் அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா, பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம் தான். இருந்தாலும் சனி சம்மந்தப்பட்ட டார்ச்சரில் இருக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு. காகத்துக்கு வந்து பிஸ்கட் போடணும். காக்காய்க்கு வந்து சனிக்கிழமை வாரத்தில் 1 நாள் பிஸ்கட்டு ரொட்டி துண்டு போடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா பிஸ்கட்டு ரொட்டி துண்டு வந்து கோதுமையில் செய்கிறாங்க, சூரியனுடைய ஆதிக்கம் வரும். அதனால் அதை போட்டது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல் பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம், சனிக்கிழமை கொடுக்கணும். பசுமாட்டுக்கு வந்து பச்சரி சாதம் இருக்குல்ல, பச்சரி சாதத்தை எள்ளை கலந்து கொடுக்கணும். சந்திரனும் சனி பகவானும் சேர்ந்து அதில் உள்ளே போவாங்க. பச்சரி சாதத்தை வடித்து அதில் எள்ளு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். ஸோ இந்த சனி திசையில் சந்திர திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, சந்திர திசை நடக்கிறவங்க என்ன செய்யணும்னா பச்சரிசியில் எள்ளு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். சூரிய திசை நடக்கிறவங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை மாட்டுக்கு வந்து பிரெட்டு கொடுக்கணும், பிரெட்டு பிஸ்கட்டு கொடுக்கணும். செவ்வாய் திசை நடக்கிறவங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை பருப்பு சாதம் கொடுக்கணும். ராகு திசை நடக்கிறவங்க எள்ளு அல்லது கொள்ளு கொடுக்கலாம். சரியா, இல்லைனா
உளுந்தம்பருப்பை பச்சை சாதத்தோடு பொங்கி அந்த உளுந்தம்பருப்பு சாதத்தை கொடுக்கலாம். இப்படி தான் செய்யணும். பசுமாட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த கிரகங்களுடைய தானியங்களை கொடுக்கணும். பசுமாடு எல்லா தோஷத்துக்கும் உள்ள நிவர்த்தி பண்ணும். பசுமாடு மகாலட்சுமி, காமதேனு. பசுமாட்டில் எல்லா தெய்வமும் இருக்குது. சரியா? அதனால் எந்த தோசை இருந்தாலும் சரி, அந்த கிழமைக்கு அன்னைக்கு அந்த தசைக்கு உள்ள தசானர்களுக்கு ஏற்ற மாதிரி சனிக்கிழமை கொடுக்கணும். ஏன் சனிக்கிழமை சொல்கிறேன்னா, இப்போ ராசியில் சனி பகவான் இருக்கிறார், எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவார். உங்களுக்கு சூரிய தேசம் நடந்தாலும் சந்திர தேசம் நடந்தாலும் மற்ற எந்த தேசம் நடந்தாலுமே எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவார். அதனால் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சனிக்கிழமை சனி உரையில் கொடுங்க. 6 to 7 இல்லைன்னா 1 to 2 கொடுக்கலாம். சூரிய தேசம் நடக்கிறவங்க சனிக்கிழமை சூரிய உரையில் கொடுக்கணும். சரியா? சூரிய தேசம் நடக்கு சார், எனக்கு சில பிரச்சனை இருக்குது அப்படின்னா பசுமாட்டுக்கு வந்து பிஸ்கட்டு இல்லைன்னா ரொட்டி கொடுக்கலாம். இல்லைனா கோதுமை பொருட்களை செஞ்ச பொருட்களை கொடுக்கலாம். சனிக்கிழமை சூரிய உரை எப்போ சார் வரும் அப்படி பார்த்தோம்னா, சனிக்கிழமை சூரிய உரை வந்து 9 to 10 பசுமாட்டு கொடுக்கலாம். அடுத்து சந்திர திசை நடக்கிறவங்க சந்திர உரையில் கொடுக்கலாம். சந்திர உரை எப்போ சார் வரும் அப்படி பார்த்தோம்னா, மதியம் 12 to 1 கொடுக்கலாம். எல்லாமே சனிக்கிழமை தான். சனிக்கிழமை காமன். அந்த தசைக்கு ஏற்ற மாதிரி பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். சந்திர திசை நடக்கிறவங்க எள்ளும் பச்சரி சாதம் நல்லெண்ணெயும் ஊற்றி கொடுக்கணும் சாப்பாடு. அடுத்து செவ்வாய் திசை நடக்கிறவங்க தோரம்பருப்பு சாதம் கொடுக்கலாம். தோரம்பருப்பையும் சாதத்தையும் போட்டு பொங்கி அந்த சாதத்தை பசுமாட்டு கொடுக்கலாம். செவ்வாய் உரையில் கொடுக்கணும். காலையில் 8 to 9 சனிக்கிழமை. அடுத்து ராகு திசை நடக்கிறவங்க எள்ளு அல்லது கொள்ளு போடலாம். இல்லைனா உளுந்தம்பருப்பு சாதத்தையும் பொங்கி வைக்கலாம். உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு இருக்குல்ல, அதை சோத்தில் போட்டு பொங்கி ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் கொடுக்கலாம். ராகு வேலையில் கொடுக்கணும். சனிக்கிழமை ராகு வேலை எப்போ வரும்? சனிக்கிழமை ராகு வேலை வந்து 9 to 10 காலையில் கொடுக்கலாம். இவ்வளோ தாங்க சொல்ல முடியும். இதுதான் இருக்கிற பரிகாரத்தில் சிறந்த பரிகாரம். நீங்கள் மற்ற எது செஞ்சாலும் சரி, இதெல்லாம் வந்து சீக்கிரம் ஷார்ட் அவுட் ஆகும். சரியா? தானத்திலே சிறந்தது என்ன? அன்னதானம். அதை வந்து பசுமாட்டு கொடுக்குறீங்க. பசுமாட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடாக கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செய்யுங்க, எல்லா பிரச்சனையும் தீரும். ஏன்னா நேரங்காலம் சரியாக இருக்கும்போது தான் நம்ம சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண முடியும். அதுபோக வந்து சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் போடலாம். நீங்கள் கோயிலில் போய் போடலாம். சனிக்கிழமை சனி பகவானுக்கு போடலாம், ஆஞ்சநேயருக்கு போடலாம், ஐயப்பனுக்கு போடலாம், 12 கற்பனை சாமிக்கு போடலாம், சாஸ்தாவுக்கு போடலாம், ஐயனாருக்கு போடலாம். இந்த 5 விதமான தெய்வத்துக்கு போட்டாலுமே சனி பகவானோட ஆதிக்கம் குறையும். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க. அதுபோல் கருங்குவளை பூக்களை வந்து நீங்கள் வந்து சனி பகவானுக்கு போடலாம். கருங்குவளை பூக்களுடைய வேரை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல இதாக பார்க்கப்படுகிறது. அனுமானுடைய சாலிசா மந்திரத்தை சொல்லலாம். சரியா? அனுமானுடைய சாலிசா மந்திரத்தை சொல்லலாம். கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வரி இருக்குது, அதை சொல்லலாம். சனிக்கிழமை தோறும் சொல்லலாம், தினமும் சொல்லலாம். நன்மையும் செல்வம் 4 நல்குமே, தின்பமும் பாவம் சேர்ந்து ஜெயுமே, ஜென்மம் மரணம் இன்றி திருமே எம்மையே ராமன் எழுத்தினால். அது ராம என்ற 2 எழுத்து, ஸ்ரீராமஜெயம். அது சொல்கிறவர் யார்? ஆஞ்சநேயர். அந்த மந்திரத்தை சொல்லணும். சரியா? ஓம் கோசல ராமா போட்டி, தசராமா போட்டி, கையி ராமா போட்டி, சீதாராமா போட்டி, ஜானகி ராமா போட்டி, அனந்தராமா, சுந்தராமா போட்டி, ஸ்ரீராமா போட்டி, ராஜாராமா போட்டி, ரகுராமா போட்டி, பலராமா போட்டி, பரசுராமா போட்டி, பட்டாபிராமா போட்டி, கோதன் ராமா போட்டி, அயோத்தி ராமா போட்டி, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். சனிக்கிழமை சொல்லிட்டு ஒரு எழுதணும். ஒரு 11 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதணும். சரியா? நான் அந்த தசாபுதி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்களாம் கண்டிப்பாக எழுதணும். அதுபோல் ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லணும். ஆஞ்சநேயர் சாலிசா மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஆஞ்சநேயா போற்றி, அனுமந்தா போற்றி, வாயு புத்திரனை போற்றி, கேசரி மேந்தனை போற்றி, ராமபக்தனை போற்றி, ராமதூதனை போற்றி, ருத்ராவதாரமே போற்றி, பஜரங்க பிள்ளையை போற்றி, மாருதியை போற்றி, அனுமந்தையா போற்றி, அஞ்சலி புலவனை போற்றி, சிரஞ்சீவியை போற்றி, சஞ்சீவியை போற்றி, ஸ்ரீராமஜெயம் 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 போற்றி, அனுமந்தையா போற்றி, அஞ்சலி புலவனை போற்றி, சிரஞ்சீவியை போற்றி, சஞ்சீவியை போற்றி, அப்படி சொல்லணும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்லியிருக்கிறேன், அவரோட நாமத்தை சொல்லியிருக்கிறேன். அதுபோல் சாலிசா மந்திரம் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், சமஸ்கிருதத்துலேயும் இருக்கும். அதுபோக வன்னி மரத்தை கும்பிடணும். வன்னி மர இலையிலால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். வீட்டில் கூட பண்ணலாம். வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு வன்னி மர இலையில் வாங்கிட்டு வந்துட்டு அர்ச்சனை பண்ணலாம். வில்வ இலையிலாலும் அர்ச்சனை பண்ணலாம். சிவன் கோயிலில் சில இடத்துல வன்னி மரம் இருக்கும். வன்னிமர விநாயகர் கோயிலுக்கு போகலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, வன்னிமர விநாயகர் இருக்கிறாரு. ஸோ மதுரைக்கு வரவங்களாம் மீனாட்சி அம்மன் கோயிலில் வன்னிமர விநாயகர் கும்பிட்டு போங்க. நிறைய பேருக்கு தெரியாது. எல்லோரும் வந்து அப்படியே முன்னாடி கும்பிட்டு போயிடுவாங்க. வன்னி மரம் கொஞ்சம் பின்னாடி இருக்குது. அங்கே கேட்கணும், கோயிலில் போய் குருக்கள் அங்கே வேலை பார்க்குறவங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, வன்னி மரம் எங்கே இருக்குன்னா அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அதனால் தயவுசெய்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர மீனராசினியர்கள் வன்னிமர விநாயகர் கும்பிட்டு போனீங்கன்னா சகல தோஷமும் தீரும். காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். சனி பகவான் செவ்வாயை பார்க்குறதுனால நீங்கள் வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். தேய்பிரை அஷ்டமணிக்கு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவானுக்கு வழக்கு போடலாம். தான தர்மங்கள் செய்யுங்க. காக்காக்கு கொடுங்க. நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ருத்ராட்ச மாலை போடலாம். 7 முகம் அணிஞ்ச ருத்ராட்ச மாலை போடலாம். ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் போடலாம். ஆனால் அது கொஞ்சம் கவனமாக போடணும். உத்திராட்சம் போடுறதுலாம் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷனானது, சென்சிட்டிவானது. அதெல்லாம் வந்து முறைப்படி போடணும். அதுக்கெல்லாம் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, தீட்டு இருக்குது. அதெல்லாம் கவனமாக போடணும். ஸோ ஆச்சாரமாக இருக்கிறவங்க, முறைப்படி இருக்கிறவங்க ருத்ராட்சம் போடுங்க. எல்லோரும் போடாதீங்க. சரியா? நான் அப்படி இப்படி இருப்பேன், என் சௌரியத்துக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உத்திராட்சம் போடக்கூடாது. உத்திராட்சம் போட்டோம்னா அப்படியே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா சிவனுக்குடைய அம்சம். சிவன் எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அவர் ஒரு தபயோகி. பெருமாள் அப்படி கிடையாது. பெருமாள் வந்து ஒரு கமர்ஷியலாக இருப்பார். கமர்ஷியல்னால் எப்படி? அவர் வந்து எல்லாத்தையும் கட்டுப்பட்டுக்குருவார். காக்கும் கடவுள். முன்ன பின்ன இருந்தாலும் ஏற்றுக்குருவார். ஆனால் சிவன் அப்படி கிடையாது. தண்டிக்கிறவர், எடுக்கிறவர்,
காக்கும் கடவுள் பெருமாள், படைக்கும் கடவுள் பிரம்மா, எடுக்கும் கடவுள் வந்து சிவன், உயிரை எடுக்கிறவர் தான் சிவன். அதனால் ருத்ராட்சம் போடுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா சில பேர் பந்தாவுக்கு போட்டுக்கிட்டு சும்மா வேறு மாதிரி இருந்துன்னா வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி பக்க விளைவுகள் வந்துடும், ஆளை போட்டு அமைக்கிறோம். கவனமாக இருக்கணும். ருத்ராட்சம் போடுறது, வைர மோதிரம் போடுறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் வைரம் போடுறேன்னு சொல்லிட்டு வாழ்நாளே இழந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ எல்லோரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய சூட்சும வழிபாடு இருக்குது. ஜனன ஜாதியை செக் பண்ணிக்கணும். சூரியன் வளர்க்கணும். ருத்ராட்சம் போடணும்னா சூரியனை வளர்க்கணும். சரியா? சூரியன் வளர்த்தவங்க தான் போட முடியும். அதில் நிறைய ஜோதிட ரீதியாக தான் பார்த்து போடணும். அதுபோல் இந்த கண்டவங்களாம் போடுறாங்க, அந்த மாலை இந்த மாலை, இப்போல்லாம் ஏதோ மாலை வருது, இன்னமும் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. ஸ்படிக மாலை, எந்த மாலை போட்டாலுமே ஜோதிடத்தை ஜாதகத்தை பார்த்து தான் போடணும். அந்த கிரகங்கள் நல்லா இருக்கான்னு போடணும். ஃபேஷனில் அவன் போட்டார், சினிமா நடிகர் போட்டார், சரியா நான் போடுறேன் அப்படிலாம் போடக்கூடாது. சினிமா நடிகர் போட்டு அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பான். அவன் ஜாதகத்தை பார்த்தா செஞ்சுருப்பான். நீ சும்மா அவனை பார்த்துலாம் போடக்கூடாது. சினிமா நடிகரை பார்க்க போகிறேன், அவனை பார்க்க போகிறேன், இதெல்லாம் விட்டுறணும். சரியா? நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது, தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குது, அந்த அமைப்பு இருக்குது, அதை தான் செய்யணும். சும்மாலாம் வாங்கி போட்டுட்டு இருக்கிறதையும் கெடுத்துட்டு போகக்கூடாது. ரைட்டு. அதுபோக இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். நிறைய சொல்லிட்டேன். சனி பகவான் பார்த்து வெளியே போகிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அதுபோல் வேலையை பாருங்கள், எந்த வேலையை விட்டுறாதீங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு பாருங்கள். சரியா? அவருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? அவரோட மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீலஞ்சயன ஷமபாஷம் ரவிபுத்திரம் யமாகச்சம் சச்சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம், இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பிவிட்றேன். இல்லைன்னா இன்னொரு மந்திரம் இருக்குது, காகத்து வச்ச வித்மகி, அந்த ஒரு மந்திரம் இருக்குது. சரியா? அந்த மந்திரத்தை சொல்லலாம். சனிபான மந்திரம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஓம் காகத் கச்சாய வித்மகி கட்க கசாய தீமகி தந்தோ பந்தோ பிரசோதியாத், இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். சரியா? ஏதோ 2 மந்திரத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை சுத்தமாக இருங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க, அதான் ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை நீங்கள் மீனராசி நேரில் எந்த அளவுக்கு நான்வெஜ்ஜை தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சனி பகவான் தாக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். நான் ஏன் இப்போ திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கேன்னா, மற்ற கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்குது. 10ஆம் இடம் வலுக்குது, கர்மஸ்தானம் வலுக்குது. ஸோ நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். சனி பகவான் தான் தடுக்கிறாரு. அது இப்போதைக்கு தடுக்கலை, ஜனவரி 21 வரைக்கும் தடுக்கலை. ஜனவரி 22க்கு மேலே தான் ஒரு உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் வரும்போது தான் தடுப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தயாராக இருக்கோங்க. தயாராக இருந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? அதுபோக வந்து எப்போயுமே உண்மை நியாயம் இருக்கணும். மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நியாயம் தர்மத்தோடு இருந்தோம்னா சனிபான் நம்மக்கிட்ட வரமாட்டார். சரியா? அவருடைய தாக்கத்திலேருந்து வெளியே வரலாம். அதுபோல் மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரின்னு போயிருக்குங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அதுபோக வந்து குளிக்கும்போது வந்து தலையில் கொஞ்சம் வெள்ளி சனி புதன் ஆண்களுக்கு நல்ல தேய்ச்சி குளிக்கணும், ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? அதுபோது கை காலை கழுவும்போது நல்லா கழுவுங்க. குதிங்காலை கழுவும்போது தண்ணியை விட்டு நல்லா கழுவுங்க. காலில் வெட்டை இருக்கக்கூடாது. சரியா? வெட்டை இருக்கக்கூடாது, நல்லா கழுவிட்டு குளிக்கணும். காலில் வெட்டை இல்லாமல் குளிங்க, இது வந்து நல்லதுக்கு தெரியும். சரியா? கால்களை சுத்தமாக கழுவணும். நீங்கள் வந்து பாத்ரூம் போய்ட்டு வந்தாலும் சரி, இல்லைனா வெளியே எங்கே போய்ட்டு வந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு வந்தாலும் சரி, காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். அதுவும் இப்போதைக்கு ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு, அடுத்து பாத சனியாக மாறுவார். இன்னும் 5 வருஷத்துக்கு கை காலை சுத்தமாக வச்சுக்கணும். சில பேர் சங்கடமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் காலை கழுவ முடியாது சார் அப்படிங்கிறவங்க, வயதானவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். வயதில் இருக்கிறவங்க காலை கழுவிடுங்க. நல்லா காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. வெளியே எங்கேனாச்சும் போய்ட்டு வந்தாலும் காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா கால் தான் ரொம்ப சுத்தம். சனி பகவான் பொதுவாகவே பாதம் தான், முட்டுக்கு கீழே தான். ஒரு மனிதனுக்கு வந்து தொடை, மூட்டு, கால்கள், இடுப்புக்கு கீழே தான் சனி பகவான் ஆதிக்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த சுத்தமாக இருக்கும், கை காலை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இன்னும் நிறைய இருக்குது. சரியா? அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் வீடியோவை நிறைய பண்ணுறேன். நைட்டில் வந்து சாப்பாடு வீட்டில் வந்து கொஞ்சம் சாதத்தை போட்டு தூங்குங்க. அப்போ வந்து தேவதைகள் வரும். நைட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சாப்பாடு பிடிச்ச பிறகு மதியம் சமையல் பண்ணுவோம்ல, அதில் சாதம் இருக்கும். எல்லா வீட்லேயும் மதியம் சமையல் பண்ணிடுவாங்க, சாதம் இருக்கும், சாப்பாடு. அதை கொஞ்சம் வச்சுருங்க. நைட்டில் வந்து பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு 2 உப்புக்கல் போட்டுருங்க. சரியா? அது வந்து தேவதைகளுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். நம்ம வீட்டை தேடி வரும் தேவதைகள் அது வந்து பார்க்கும், இவங்க நைட்டில் எப்படி இருக்கிறாங்க, வயிறு நிறைய சாப்பிட்ருக்காங்களா அப்படின்னு வரும். ஸோ அந்த தேவதைகளுக்கு அது வந்து ஒரு சாப்பாடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செய்யுங்க. வீடு தேடி வரும் தேவதைகள், அந்த தேவதைகள் வந்து உங்கள் வீட்டில் நல்ல ஒரு அனுஷ்டத்தை கொடுக்கும். இந்த தோஷத்தெல்லாம் சரியாக போக்கும். சரியா? தேவதைகள் வந்து தினமும் வீடு தேடி வரும். கெட்ட தேவதைகள் வரும், நல்ல தேவதைகள் வரும். சரியா? ஸோ நல்ல தேவதைகள் வரும்போது நம்ம அதுக்கு வந்து ஆகாரம் வைக்கணும், சாப்பாடு தான் வைக்கணும், அன்னம் வைக்கணும். அன்னத்தில் தண்ணி ஊற்றி உப்புக்கல்லை போட்டு வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்னம் சாப்பாடு வந்து என்ன, சந்திரன், உப்புக்கல் சுக்கிரனும் சந்திரனை சேர்ந்து நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. கிரகநிலைகளும் நல்லா இருக்குது. சொல்லிட்டேன் நான் முதலே, கிரகநிலையில் தான் ஒரு இது சொல்லிட்டேன் நான். கிரகநிலையை பற்றி அப்டேட் பண்ணிட்டேன் முதலே. கிரகநிலைகளை வந்து மீனராசிக்கு அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்து மார்கழி மாதமும் நல்லா தான் இருக்குது. இந்த வழிபாடு மட்டும் பாருங்கள். செவ்வாய் சனி சந்திப்பு இருக்குது. காலபைரவர் வழிபாடை வழிபடுத்திக்கோங்க. உடன்பிறந்த சகோதர விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க.
அதுபோக செவ்வாய் 2, 9, சனி பகவான் 11, 12. அப்பா விஷயம், மூத்த சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் அண்ணே அப்பா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் உறவு முறையில் அக்கா, அண்ணே, அப்பா இந்த 3 பேர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? இவங்களுக்குள்ள குடும்பத்தில் சண்டை வரும், நீங்கள் நடுவில் போய் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உறவு முறை விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நியூட்ரலாக இருங்க, பேசி தீருங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் எல்லா வீடியோவிலும் ஒரு பிரயோஜனமான தகவல் சொல்லுவேன். இந்த தம்மையில் பார்த்து நீங்கள் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அட்ராக்டாக இருந்தாலுமே, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ. சரியா? இப்போ தெய்வங்கள்லாம் உங்கள் வீடு தேடி வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அந்த காமாட்சி அம்மன் வழக்கை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நாள் இருக்கா சார் அப்படின்னா, ஒரு நாள் வருது. 18ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணிடுங்க வீட்டில். 18/12/2025 அனுச நட்சத்திரம். சரியா? சனி பகவானுடைய நட்சத்திரம். அன்றைக்கி சிவராத்திரி தான். சரியா? வியாழக்கிழமை உங்கள் ராசிநாதனுக்கு உண்டான நாள் தான். வியாழக்கிழமை வீட்டில் ஈவினிங் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா? மீன ராசிக்கு உண்டான கணபதி, யோக கணபதி. சரியா? யோக கணபதி படத்தை வச்சுக்கோங்க. சனி பகவானுக்கு விநாயகரை கும்பிட்டாலே போதும். விநாயகரை தான் அவர் பிடிக்கல, யோக கணபதி. அதுபோல் மீன ராசிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார். அந்த படத்தை நான் அனுப்புகிறேன் நான். சரியா? அந்த படத்தை அனுப்புகிறேன். கேட்குறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. மீன ராசிக்குள்ள ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர் படத்தை வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் படத்தை வச்சு வீட்டில் கும்பிடலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ விநாயகர், ஆஞ்சநேயர் படத்தை வச்சு சாமியை கும்பிடுங்க. சிவன் படத்தை வச்சும் கும்பிடலாம். சரியா? நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணுங்கள், பால் சக்கரை வைங்க, வில்வம் வச்சுக்கலாம், துளசி வச்சுக்கலாம். சிவனுக்கு வில்வம் வைங்க, ஆஞ்சநேயருக்கு துளசி போடுங்க, விநாயகருக்கு அருகம்புல். ஸோ அருகம்புல், வில்வம், துளசி இது 3ஐயும் அந்த ஃபோட்டோ கடையில் போட்டணும். அவ்வளோதான். அந்த ஃபோட்டோ கடையில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நெய்வேத்தியத்துக்கு பாலும் நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க. மந்திரத்தை சொல்லுங்கள், இறைவன் வழிபாடு பண்ணுங்கள். எப்போ சார் கும்பிடலாம் அப்படின்னா, நீங்கள் சாயந்தரமே கும்பிடலாம். சரியா? சாயந்தரம் வியாழக்கிழமை 8 to 9 குரு உரையிலே கும்பிடுங்க. உங்கள் ராசிநாதன் உரையில் கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா குரு சாரத்தில் தான் சனி பகவான் போகிறார். இப்போ புரட்டாதி 4ஆம் பாதத்தில் போகிறதுனால நீங்கள் வியாழக்கிழமை அனுச நட்சத்திரம், சனி பகவானுக்கு உண்டான நட்சத்திரம். இதுதான் சூட்சுமம். முக்கியமான வழிபாடு இன்றைக்கி தான் பண்ணணும். ஸோ 18ஆம் தேதி மிக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி பண்ணிடுங்க. ரொம்பலாம் ஒன்றும் செலவு இருக்காது. சரியா? சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி படத்தை வச்சுட்டு அந்த இலைகளை வாங்கி போட்டு அருகம்புல், துளசி, வில்வம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் பூஜை பண்ணுங்கள். நான் பாராயணத்தை சொல்லுங்கள், விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள், கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், ஆஞ்சநேயரோட சாலிசா மந்திரம் சொல்லுங்கள், சிவனுடைய நாமம் சொல்லுங்கள், சிவபுராணம் படிங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா? 8 to 9 வியாழக்கிழமை 8 to 9 கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 18/12/2025 மார்கழி 3ஆம் தேதி. சரியா? சதுர்தசி திதி. சரியா? நல்ல இதுதான், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. அன்றைக்கி சிவராத்திரி, சிவபெருமானை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மறுநாள் அனுமான் ஜெயந்தி வந்துட்டார். பார்த்தீங்களா? இது தாங்க தெய்வம் இருக்குது. தெய்வம் சத்தியமாக இருக்குது. அது நம்புறவங்களுக்கு தான் கிடைக்கும். நம்பாமல் சுற்றிட்டு இருக்கவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. நான் எதாச்சியாக சொன்னேன். மறுநாள் அனுமான் ஜெயந்தி. 19ஆம் தேதி அமாவாசை முன்னிட்டு அனுமான் ஜெயந்தி. மார்கழி 4ஆம் தேதி இந்த வந்துட்டார்ல அனுமார். நீங்கள் நாள் கும்பிட்டீங்கன்னா மறுநாள் அவரோட பிறந்த நாளே வருது. இதை காட்டில் மீனராசிக்கு என்ன வேணும்? வாழ்த்துக்கள்ங்க. இவ்வளோதாங்க. இதுதான் உண்மை, சத்தியம். சத்தியத்துக்கு மேலே எந்த வார்த்தையும் தேவையில்லை. எல்லாமல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.